உன் பேக்ல என்னோட சார்ஜர் இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கூட. இதோ இருக்கு. இங்க இருக்கு, இந்தங்க மாமா. புனிதா, இது யார் சட்டை? வல்லவா உன்னுதா? ஏன் சட்டை இல்லத்த, இது நம்ம கபிலனோடது. ஓ, மாப்பிள்ளை சட்டை எப்படி புனிதா பேக்ல? மா, அது போட்டோ ஷூட் பண்ணும்போது நாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும்ல, அப்போ தவறுதலா அவரோடது என் பேக்ல வந்துருச்சு. வல்லவா, அத்த அந்த சட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துரு. மா, இப்ப வா. ஆமா, இப்பதான். வல்லவா, கிளம்புப்பா. ஆளதான் பிரிச்சு வைப்பீங்கன்னு பார்த்தா கபிலன் போட்ட சட்டையும் மாத்த. மாமா, மா, நாளைக்கு நானே அவர்கிட்ட கொடுத்துறேம்மா. சரி சரி, நாளைக்கே கொடுத்துரு. இப்ப சாப்பிடவா, பசிக்கலன்னு சொல்லக்கூடாது. அம்மா உனக்கு ஆசாசையே செஞ்சிருக்கேன், கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கோ. சரிம்மா, நான் வரேன். சீக்கிரமா போ. புனிதா வீடியோ கால் பண்றாங்க. அவங்க அம்மா இல்ல போலையே. என்னடா வர வர புனிதா மாதிரி அவங்க அம்மா பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. தப்புடா கபிலா. வணக்கம் முதலாளி அம்மா. ஹலோ முதலாளி அம்மா. வணக்கம் முதலாளி அம்மா. இப்படி கூப்பிடாதீங்கன்னு அவங்க கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். இந்த கோவத்தை பாக்குறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். பாத்துட்டீங்களா? ஆமா சார், என்ன பண்றீங்க? வெள்ளை மாளிகை விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் ஏலம் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஓ, சார் பெரிய இடம் தான் போல. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய இடம். உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் உமன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பிடிச்சிருக்குன்னா அப்ப நான் பெரிய இடம் தானே. ஒத்துக்கிறேன். அப்போ அந்த மாளிகை விலைக்கு வந்தா எனக்கும் அதுல பங்கு இருக்குல்ல? பங்கெல்லாம் இருக்கு மேடம். என்ன, அதுல உங்களுக்கு தனியா ரூம் தான் கிடையாது. ஏன் எனக்கே ரூம் கிடையாது? பின்ன எத்தனை ரூம் கொடுத்தாலும் அந்த ரூம்ல உங்க அம்மா கூட தான் நீங்க இருக்க போறீங்க. அப்புறம் என்ன? நான் இந்நேரத்துக்கு எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உங்களுக்கு எங்க அம்மாவை இழுக்காம இருக்கவே முடியாதுல்ல? ஆமா, நிச்சயமா என்னோட உருவத்துக்கு உங்க அம்மாவை இழுக்கவே முடியாது. வந்து உதைக்க போறேன். இப்ப மட்டும் நீங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கபிலன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். கபிலன் தான் எனக்கு தெரியுமே. அட போங்க, உங்களுக்கு என் கஷ்டம் எங்க தெரிய போகுது? ஏமா, என்னம்மா அது? என்ன சொன்னீங்க? இது ஏன் ட்ரெஸ் தானு கேட்டேன். என்ன என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? என்ன சொன்ன புனிதா? என்னமான்னு சொன்னீங்கல்ல? புனிதா, புனிதா சொல்லுங்க. என் கூடவே ஒன்றும் இல்லை, இப்பவே உங்களை என் பக்கத்துல வச்சுக்கணும் போல இருக்கு. நான் ஏன் உங்க சட்டை போட்டிருக்கேன்னு இப்ப புரியுதா? ஓ, நல்லா புரியுது. ஏன் புனிதா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற பழக்கம்லாம் இருக்கா? முதல்ல ஏன் உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன், அதனால என் ஞாபகம் வந்து நீங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்க ஞாபகம் எனக்கு வரும்போது நான் உங்க சேலையை கட்டியிருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கபிலன், புனிதா
போறதுக்கு முன்னாடி அம்மா உன்னை பார்த்துட்டு தான் தூங்குவேன்னு உனக்கு தெரியும்ல புனிதா? மறந்துட்டியா? அம்மா பக்கத்துல தான் நீ இருக்க. ஆனா